சரிகமபா சீனியர் சீசன் 4ஓட இந்த வார ப்ரோமோ வந்துச்சு வெளியாகியிருக்குது. ரொம்பவே எமோஷனலான ஒரு ப்ரோமோவாக தான் இது இருக்குது. இத பார்த்த நெறைய பேர் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, "ஏன் அழ வைக்கிறீங்கன்ற?" மாதிரி கேட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம, "அம்மானா அம்மா தான், அவ்வளவுதான்ற" மாதிரியான நிறைய விஷயங்கள தான் வந்துட்டு பகிர்ந்திருக்கிறாங்க. அப்படி என்ன உணர்ச்சி பூர்வமான ப்ரோமோ வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். சரிகமபா சீனியர் சீசன் 4ஓட இந்த வார ரவுண்ட் என்ன அப்படின்னு சொன்னா, டெடிகேஷன் ரவுண்ட் தான் இந்த வாரம் நடக்க இருக்குது. இதுல வந்துட்டு நம்முடைய சரத்த பத்திய ஒரு ப்ரோமோ தான் வந்துட்டு வெளியாகி இருக்குது. சரத் வந்து தன்னோட பாட்ட அம்மாவுக்கு டெடிகேட் பண்ணியிருக்கிறாங்க. என்ன பாடல் பாடியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா, இளையராஜா அவர்களுடைய இசையமைப்பில கேஜே ஜேசுதாஸ் அவர்கள் பாடியிருக்கக்கூடிய "அம்மா என்றழைக்காத உயிரில்லை" என்ற பாடல தான் வந்துட்டு தன்னுடைய அம்மாவுக்கு வந்து டெடிகேட் பண்ணியிருக்கிறாரு நம்முடைய சரத். இந்த பாடல வந்து ரொம்ப சூப்பராவே பாடிட்டுருக்கிறாரு. அப்படி பாடிட்டுருக்கும் போதே திரும்பி பார்க்கும்போது, அவங்களோட அம்மா வந்துட்டு நடந்து வராங்க. அம்மா நடந்து வராங்க. இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே யோசிக்கலாம். ஆனா, இவரோட அம்மா வந்துட்டு இவர் 10ஆம் வகுப்பு படிக்கும்போதே பக்கவாதத்தால பாதிக்கப்பட்டு நடக்க முடியாம இருந்திருந்தாங்க. இந்த ஒரு விஷயத்த வந்துட்டு நம்மளுடைய சரத் மெகா ஆடிஷன் அப்போ வந்துட்டு சொல்லியிருப்பாரு. அம்மாவ நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணியுமே இருப்பாரு. இந்த ஒரு ரவுண்ட்ல வந்துட்டு தன்னுடைய அம்மாவுக்கு இந்த பாட்ட வந்து அவர் பாடியிருக்கும்போது, அவங்களோட அம்மா வந்து எழுந்து வந்தத வந்து சரத் பார்க்கும்போது ரொம்பவே ஒரு உணர்ச்சி பூர்வமான தருணமாக தான் இது இருக்கும்ன்றதுல வந்து எந்த ஒரு சந்தேகமுமே இல்ல. அப்படியே சரத் வந்து அழ ஆரம்பிச்சதும் அவங்களோட அம்மாவுமே வந்துட்டு கட்டி அணைத்து முத்தமெல்லாம் கொடுத்துட்டு, அவங்களோட அம்மா என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொன்னா, என்ன நினைச்சுட்டே வந்து என்ன பார்த்துக்கிறதுலயே வந்துட்டு சரத்தோட வாழ்க்கை வீணா போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப பயந்துட்டேன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நடக்க முடியாம இருந்தவங்க இந்த ஒரு பாடலுக்கு நடந்து வந்தத பார்க்கும்போது, மொத்த சரிகமபா மேடையுமே வந்துட்டு கண்கலங்கி இருப்பாங்க. நடுவர்களாக இருக்கட்டும், ஜூரி மெம்பர்ஸாக இருக்கட்டும், அர்ச்சனா அப்படி எல்லாருமே வந்துட்டு கண்கலங்கி இருப்பாங்க. ரொம்பவே ஒரு உணர்ச்சிபூர்வமான தருணமாக தான் இது இருந்தது. இந்த ஒரு பாடல பார்க்கும்போது, உண்மையாகவே வந்துட்டு இந்த பாடல் வந்திருக்கக்கூடிய திரைப்படம் தான் எல்லாருக்குமே ஞாபகம் வந்திருக்கு. மன்னன் திரைப்படத்துல வந்துட்டு ரஜினிகாந்த் வந்து நடிச்சிருப்பாங்க. அவங்க வந்துட்டு பக்கவாதத்தால நடக்க முடியாம இருக்கிற தன்னுடைய அம்மாவ எப்படியெல்லாம் பார்த்துக்கிறாங்க, கவனிச்சுக்கிறாங்கன்றத சொல்ற மாதிரியாக தான் இந்த ஒரு பாடல் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல வந்துட்டு அவங்களோட அம்மா வந்து எழுந்து நடந்திருப்பாங்க. அந்த ஒரு காட்சி வந்து கண் முன்ன வர்ற மாதிரியாக தான் இந்த ஒரு ப்ரோமோ வந்து அமைஞ்சிருந்தது அப்படின்னு சொல்லியே சொல்லலாம். அவ்வளவு ஒரு எமோஷனலான ப்ரோமோவாக தான் இது இருந்தது. இத பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. இதுக்கப்புறமா என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, சரத் தன்னுடைய அம்மாவ உட்கார வச்சு அம்மாக்கு பக்கத்திலேயே நின்னு இந்த பாடல வந்துட்டு மறுபடியும் பாடி முடிக்கிறாரு. பார்க்கவே அவ்வளவு ஒரு சந்தோஷமாக இருந்தது. நீங்க இந்த ப்ரோமோவ பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த ஒரு பாடல கேட்டு பார்த்து ரசிக்கிறதுக்காக நீங்க எந்த அளவுக்கு ஆவலா இருக்கிறீங்கன்றதையெல்லாம் மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க.